சிக்கல்களை வாய்ப்புகளாக பார்ப்பது. மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களை கவனிக்க உங்கள் கண்களை பழக்குங்கள். ஒவ்வொரு பெரிய வணிகமும் யாரோ ஒருவர் ஒரு பிரச்சனையை வேறு விதமாக பார்த்ததால் தொடங்கியது. கடையில் நீண்ட வரிசையை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? பெரும்பாலானவர்கள் சொல்வார்கள், என்ன எரிச்சல், காத்திருக்கவே பிடிக்கவில்லை. ஆனால் சிலர் வேறு மாதிரி யோசிப்பார்கள். ஏன் இந்த வரிசை இவ்வளவு நீளமாக இருக்கிறது? இதற்கு ஏதாவது செய்ய முடியுமா? காத்திருக்காமல் இருக்க மக்கள் பணம் கொடுப்பார்களா? இதுதான் நுகர்வோர் மனநிலைக்கும் சிக்கலை தீர்ப்பவர் மனநிலைக்கும் உள்ள வேறுபாடு. நுகர்வோர் சிக்கல்களை வெறுமனே அனுபவிக்கிறார்கள். ஆனால் சிக்கலை தீர்ப்பவர்கள் அந்த சிக்கல்களுக்குள் மறைந்திருக்கும் வாய்ப்புகளை பார்க்கிறார்கள். எரிச்சல்கள்தான் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்புகள். நீங்கள் எரிச்சல் அடையும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று சரியாக வேலை செய்யவில்லை என்று பொருள். உங்களுக்கு அந்த எரிச்சல் இருந்தால் மற்றவர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். இந்த அன்றாட எரிச்சல்களைப் பற்றி யோசியுங்கள். எனக்கு நல்ல ஆசிரியர் கிடைக்கவில்லை. இந்த பிரச்சனையிலிருந்துதான் ஆன்லைன் பயிற்சி தளங்கள் உருவாயின. பணத்தை எடுத்துச் செல்வது கஷ்டமாக இருக்கிறது. இதிலிருந்துதான் UPI போன்ற டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வந்தது. மழை வந்தால் வண்டி கிடைக்காது. இதிலிருந்துதான் ஓலா, ஊபர் போன்ற பயணச் செயலிகள் வந்தன. என் பாட்டி சமைத்தது போல் சாப்பிட ஆசையாக இருக்கிறது. இதிலிருந்துதான் வீட்டு உணவு டெலிவரி சேவைகள் வந்தன. எரிச்சல் எவ்வளவு பெரியதோ, எத்தனை பேருக்கு அந்த எரிச்சல் இருக்கிறதோ அவ்வளவு பெரிய வாய்ப்பு அதில் இருக்கிறது. பிரச்சனைகளை கண்டுபிடிக்க உலகம் முழுவதும் போக வேண்டாம். உங்கள் சொந்த வாழ்க்கையிலிருந்தே தொடங்குங்கள். உங்களையே கேளுங்கள். என் அம்மா, அப்பா எதை பற்றி அடிக்கடி புகார் சொல்கிறார்கள்? என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எதில் கஷ்டப்படுகிறார்கள்? என் நண்பர்கள் பள்ளியில் அல்லது கல்லூரியில் எதை பற்றி எரிச்சல் படுகிறார்கள்? எது தேவையில்லாமல் அதிக நேரம் எடுக்கிறது? மக்கள் எதில் நேரத்தையோ பணத்தையோ வீணடிக்கிறார்கள்? ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு இளைஞர் தன் குடியிருப்பில் பரபரப்பான பெற்றோர்கள் காய்கறி வாங்குவதில் கஷ்டப்படுவதை பார்த்தார். அவர் வாரந்தோறும் காய்கறி டெலிவரி சேவையை தொடங்கினார். எளிய பிரச்சனை, எளிய தீர்வு, உண்மையான வணிகம். இந்த வாரம் ஒரு சிறிய நோட்புக் எடுத்துச் செல்லுங்கள் அல்லது உங்கள் போனை பயன்படுத்துங்கள். நீங்கள் கவனிக்கும் ஒவ்வொரு பிரச்சனையையும் எழுதுங்கள். சிறியதா பெரியதா என்று பார்க்க வேண்டாம். கவனியுங்கள், எழுதுங்கள். ஒரு வாரம் கழித்து உங்கள் பட்டியலை பாருங்கள். எந்த பிரச்சனைகள் அதிகமான மக்களை பாதிக்கின்றன? எதை தீர்க்க மக்கள் பணம் கொடுப்பார்கள்? இந்த எளிய பயிற்சி உங்கள் மூளையை வேறு மாதிரி பார்க்க கற்றுக் கொடுக்கும். நாளடைவில் சிக்கல்களை கண்டுபிடிப்பது இயல்பாகவே நடக்கும். நீங்கள் தினமும் பயன்படுத்தும் நிறுவனங்களைப் பற்றி யோசியுங்கள். நல்ல உணவகம் கண்டுபிடிப்பது கஷ்டம் என்பதால் ஜோமாட்டோ தொடங்கப்பட்டது. வீடியோ பகிர்வது சிக்கலாக இருந்ததால் யூடியூப் தொடங்கப்பட்டது. SMS அனுப்புவது விலை அதிகம், குறைவான எழுத்துக்கள் மட்டுமே அனுப்ப முடியும் என்பதால் வாட்ஸ்அப் உருவாக்கப்பட்டது. பொருள் வாங்க பல கடைகளுக்கு ஓட வேண்டும் என்பதால் பிளிப்கார்ட் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனர்கள் யாரும் புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கவில்லை. கோடிக்கணக்கான மக்கள் சந்தித்த ஒரு பிரச்சனையை கவனித்தார்கள். நான் இதற்கு தீர்வு காண முடியும் என்று சொன்னார்கள். இவர்கள் சிறப்பானவர்கள் அல்ல, வெறுமனே கவனம் செலுத்தினார்கள். மற்றவர்கள் புகார் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தத்துவ மேதை சாணக்கியர் தெளிவாக பார்ப்பதே எல்லா வெற்றிக்கும் ஆரம்பம் என்று புரிந்து கொண்டார். அவரது போதனையின் பொருள் இது: நீங்கள் கவனமாக பார்த்த இடத்தில் மட்டுமே அடி எடுத்து வையுங்கள். வடிகட்டிய தண்ணீரை மட்டுமே குடியுங்கள். ஞானமுள்ளதை மட்டுமே பேசுங்கள். நன்றாக யோசித்த பிறகே செயல்படுங்கள். எளிமையாகச் சொன்னால், ஆழமறிந்து நீரில் இறங்கு என்று பொருள். புத்திசாலி ஒருவர் செயல்படுவதற்கு முன்பு நன்றாக கவனிப்பார். வணிகத்தில் இதன் பொருள் என்னவென்றால், ஒரு பிரச்சனையை தீர்க்கும் முன்பு அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக பார்க்காமல் அவசரப்படுபவர்கள் நேரத்தையும் பணத்தையும் வீணடிப்பார்கள். இப்போது சுருக்கமாக பார்ப்போம். பிரச்சனைகள் என்பவை மறைந்திருக்கும் வாய்ப்புகள். அவற்றை அப்படி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் எரிச்சல்கள்தான் குறிப்புகள். உங்களுக்கு தொந்தரவாக இருப்பது மற்றவர்களுக்கும் தொந்தரவாக இருக்கும். உங்கள் சொந்த வாழ்க்கையை கவனிப்பதிலிருந்து தொடங்குங்கள். ஒவ்வொரு வெற்றிகரமான வணிகமும் ஒரு பிரச்சனையை கவனிப்பதிலிருந்து தொடங்கியது. சாணக்கியர் சொன்னது போல, செயல்படுவதற்கு முன்பு கவனமாக பாருங்கள். கடைசியாக, உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்திய ஒரு விஷயத்தை பற்றி யோசியுங்கள். வேறு யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கிறது? அது எவ்வளவு பெரியது?
இதற்கு தீர்வு கிடைக்க மக்கள் பணம் கொடுப்பார்களா? தீர்வு எப்படி இருக்கும்? இதற்கு சரியான பதில் என்று ஒன்று இல்லை. நுகர்வோர் மனநிலையிலிருந்து சிக்கலை தீர்ப்பவர் மனநிலைக்கு மாறுவதை பழகுவதுதான் இங்கே முக்கியம். கேட்டதற்கு மிக்க நன்றி. அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.